Hi friends, welcome back to Shoba Handcrafts. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாஸ்கெட்டை வந்து பூஜை கூடையா மாத்திட்டோம். இப்போ அந்த பூஜை கூடைக்கு வந்து பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. குமிழ் யூஸ் பண்ண போறோம். நிறைய பேர் குமிழ் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கும் இல்லையா? சோ சில பேர் வந்து கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. குமிழ் போட தெரிஞ்சவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. குமிழ் போட தெரியாதவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குமிழ் கூட வந்து நம்மக்கிட்ட கிடைக்கும். இது பாக்ஸ் வந்து இல்லை 100 பீஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குமிழ் எடுத்துக்கோங்க. இது நம்ம கூடைக்கு அடியில் போட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம எந்த மாதிரி கூடை போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி குமிழ் வந்து குவான்டிட்டி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். இப்போ இது வந்து ஸ்கொயராக இருக்கிறதுனால நம்ம ஒரு 5 குமிழ் யூஸ் பண்ண போகிறோம். 4 பக்கத்துக்கு ஒவ்வொரு குமிழும் சென்டராக ஒரு குமிழ் போட போகிறோம். இதே பூஜை கூடையாக இருந்தால் 6 குமிழ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட பேஸ்கெட்டோட அடி பொறுத்து பேஸ் எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் குமிழ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எங்கெங்கே வேணுமோ அங்கே பாருங்கள் 2 அதுக்கு லெக்கு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த 2 லெக்கையும் நமக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி உள்ளே விட்டுக்கோங்க. அந்த 2 நாட்டுக்கும் நடுவில் விட்டுக்கணும். நடுவில் ஒரு நாட் செலக்ட் பண்ணி அந்த கேப்புக்குள்ளே விட்டுக்கணும். இதே போல் 4 பக்கமும் இந்த குமிழ் வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எங்கெங்கே வேணும் நீங்கள் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து உள்பக்கமாக அந்த லெக்கு வந்து நிற்குது பார்த்திங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஆப்போசிட் பக்கம் இருக்கிற லெக்கையும் அதுக்கு மேலேயே வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். கையிலே வச்சு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே ஒரே இதுவாக வந்து ஒட்டிக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு குமிழும் உள்பக்கமாக அது போல் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லர் பின் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா எப்போவுமே பூஜை கூடை இல்லை பேஸ்கெட்டு எல்லாத்துக்குமே சரி அந்த அடி பார்த்தீங்கன்னா தரையில் வைக்கும்போது பிளாஸ்டிக் ஒயர் வந்து உராஞ்சி தேஞ்சிரும். உங்களுக்கு அது பார்க்க நல்லா இருக்காது. அதுக்கு வந்து நீங்கள் பேஸில் வந்து இந்த மாதிரி குமிழ் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த குமிழ் வந்து அந்த அடியில் இருக்கிறதுனால உங்களுக்கு பேஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வரும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம தரையில் வைக்கும்போது அழகாக உட்காந்துருக்கும். ஸோ நான் வந்து குமிழ் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 குமிழும் வந்து யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம். நான் கையில் தான் எப்போவுமே ப்ரெஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம 4மே முடிச்சிட்டோம். இப்போ பாருங்க பேஸ் இது. ஸோ பார்க்க அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம சென்டராக ஒரு குமிழ் வைக்க போகிறோம். இந்த சென்டர் குமிழ் வந்து உங்களுக்கு கூடையை வந்து நல்லா சென்டராக ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிற்கும். ஸோ நீங்கள் அது வந்து கரெக்டாக அந்த 4 குமிழுக்கும் கணக்கு பண்ணி சென்டராக எடுத்து வச்சு இப்போ நம்ம போட்டுடலாம். இப்போ நாம் அந்த பிங்க் கலர் லைன் தான் வந்து சென்டராக வருது, அது எத்தனைன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சென்டர் கொண்டு வந்து நம்ம ஒரு குமிழ் போட்டு இப்போ ப்ரெஸ் பண்ணிடலாம். இந்த கேப்பில் வந்து இப்போ நம்ம அந்த குமிழ் போட்டுட்டு உள் பக்கமாக அதே போல் அந்த லெக் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு லெக்கு வந்து ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த லெக்கு அதுக்கு மேலேயே வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அது பிடிச்சிக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். குமிழ் போடுறது வந்து ரொம்பவே முக்கியம். எல்லா பேஸ்கெட்டுக்கும் குமிழ் போடணும், அப்போ தான் அடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட பின்னுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம அந்த குமிழ் வந்து போட்டாச்சு, அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ பேக் சைட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம தரையில் வைக்கும்போது நல்லா நிற்கும் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து குமிழ் போடணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை பாய்.